ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்களே பார்க்க விருப்பப்பட்டால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்ட உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் வேணும்னா கூட பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. இரண்டாவதாக, மனசார யாருக்கும் நீங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது. நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை. இன்றைய தினத்துக்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் நீங்கள் செல்வாக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமைஞ்சிருக்குங்க. அதிலும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க. எனவே செல்வாக்கான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. மேலும் உங்கள் சொத்துக்களை வந்து விற்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னைக்கு நடக்கும். எனவே அதன் மூலமாக சொத்து விற்பனையில் இருக்கக்கூடிய தடை அகல்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் பிசினஸ் பண்றக்கூடிய பிசினஸ் பீப்புளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினம் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் விலகி சென்ற நபர்கள் இப்பொழுது மீண்டும் உங்களுடன் விரும்பி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையான காதலை நீங்க இழக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களது அணுகுமுறையில நேர்மையாகவும் உறுதிப்பாடாகவும் இருக்கணும். இதன் மூலமாக காதல் வாழ்வு மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. காதல் உண்மையாக அமையும் பட்சத்தில் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. சில அசௌகரியமான சூழ்நிலை உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் ஏற்பட்டாலும் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு பிடித்தமான இனிமையான இசையை கேட்பதன் மூலமாக டென்ஷன்ல இருந்து நீங்க இன்னைக்கு ரிலீஃப் ஆக முடியும் நண்பர்களே. எனவே அதற்காக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பிடித்தமான இசைகளை கேளுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான புகழ் வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. உங்களுடைய தாராளமான இயல்பை மற்றவங்க பயன்படுத்திக்க நீங்க அனுமதிக்காதீங்க. குறிப்பா உங்க நண்பர்கள் உங்களுடைய அந்த தாராள குணத்தை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது உறுதிப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும். காதல் வாழ்க்கையில் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நீங்க புரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் உங்க பணி குறித்து இன்னைக்கு இருக்கலாம். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல ஆதாயம் உண்டு. மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷமாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக ஏதாவது மனை வாங்கணும் அப்படின்றனா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பக்தி மனசுல இன்னைக்கு ரொம்ப அதிகரித்து காணப்படுங்க. திடீர்னு சில திருப்பங்கள் ஏற்படும் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு. இந்த தினம் சமுதாயம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களது எண்ணங்கள் வந்து சிறப்பாக ஈடேறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்க பலம் பலவீனம் தெரிஞ்சு செயல்படுவீங்க. எந்த போட்டிகளும் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றியில பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பெரும்பாலும் மேக்சிமம் நீங்க போட்டிகளை கலந்துக்கங்க. இந்த தினம்
உங்களது எதிர்பார்ப்புகள் சிறப்பாக நிறைவேறும். உறவினர்கள் மூலமாக நீங்கள் அவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல உறவு பலப்படக்கூடிய சூழ்நிலை உங்களது உறவுகள் மூலமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு, உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா அது முடியும். மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. லக்கியஸ்ட் கலராக இந்த தினம் சிகப்பு நிறம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இந்த தினம் நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்க மனசுல வியாபாரம் குறித்த அல்லது உங்களது அலுவலக பணிகள் குறித்த சிந்தனைகள் மனசுல ரொம்ப அதிகமா இருக்குங்க. விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை இருக்கு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா உங்களுடைய பலங்கள் எந்தெந்த விஷயங்கள் அதிகமா இருக்கு, எந்தெந்த விஷயங்களை நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சு செயல்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். திடீர்னு நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. மனசுல பக்தி சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு மனது முழுக்க ஆக்கிரமித்து காணப்படுங்க. இந்த தினம் உறவினர்கள் மூலமாக அவங்க எல்லாம் நீங்க அனுசரித்து போறதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. ஏதாவது போட்டிகளை நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அதில் வெற்றிகளை பெறக்கூடிய நீங்களா தான் இருப்பீங்க. இந்த தினம் உங்களுக்கு புதுசா வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அல்லது வீடு கட்டுவதற்கான தேவையான கடன் உதவிகள் நிதி உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.